ஃபாதர் ஆஃப் சர்ஜரி, ஒரு ஆயுர்வேத டாக்டர். I think this era is transformation for food. ஓகே. இப்போ வந்து நம்ம குறைவாக சாப்பிட பழகிக்கணும். மென்டல் ஹெல்த்துக்கு என்னெல்லாம் சாப்பிட்டா ப்ரமோட் ஆகுமோ அதெல்லாம் வந்து அட்வைஸ் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு பெட்டர். ஓகே ஓகே. ஸோ இப்போதைய காலகட்டத்தில் மட்டும் டெலிவரி நடக்கலாம். மகப்பேறுன்றது முன்னாடியிலேருந்தே நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆயுர்வேதா வந்து ஆல்மோஸ்ட் 5000 இயர்ஸ் பேக்லேருந்து நடந்துட்டு இருக்கிறதுனால எல்லா விதமான ப்ரொசீஜர்ஸும் வந்து ஆயுர்வேதாவில் சொல்லியிருக்காங்க. ஓகே. எல்லாருமே நீங்கள் பேசுகிறதுல எனக்கு மோர் தேன் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் மருந்து அதெல்லாம் தாண்டி ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறீங்க. இது நடந்துடும், இதை பண்ணால் இது நடந்துடும், அது ரொம்ப ஈஸி டு டூ அப்படின்ற அந்த ஈஸினஸ்ஸை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் டாக்டர் வனிதா மேம்னுடைய விஷன் என்ன? இன்டகிரேட்டிவ் ஹெல்த் சென்டர். ஃபாதர் ஆஃப் சர்ஜரி, ஒரு ஆயுர்வேத டாக்டர். ஓகே. சுஷ்ருதா அவர் பேர். ஸோ அந்த காலத்தில் அவர் தான் ஃபஸ்ட்டு எப்படி சர்ஜரி பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வெஸ்டர்னர்ஸ் அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி நிறைய இம்ப்ரூவ் பண்ணி அவங்க நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய ஓட்டியில் வந்து நாங்கள் அவரை வச்சுருக்கோம். ஓகே. அதனால தான் காமிக்கணும். நிச்சயமா. இப்போ நான் வந்து உங்களை ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். அப்சர்வர். ஓகே. பயப்பட வேண்டாம். இது ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக காமிக்கிறேன்னா, இவர் தான் ஃபாதர் ஆஃப் சர்ஜரி. அலோபதிக்கு இவர் தான் ஃபாதர் ஆஃப் சர்ஜரி. ஓகே. ஒரு ஆயுர்வேத டாக்டர் தான் ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணியிருக்காரு. சூப்பர் மேம். அதான் இன்னைக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணி. எந்த ஊர்ல இருந்து இது தொடங்கியது? இந்தியாவில் தான். ஓகே. இவர் தான் அப்பெல்லாம் எப்படி சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். 2 பேர் கால் பிடிச்சிக்கிறாங்க. ஓகே. 2 பேர் கை பிடிச்சிக்கிறாங்க. அவர் சர்ஜரி பண்ணுறாரு. நர்ஸ் இருக்காங்க. வார்ட் பாய் ஒருத்தர் நிற்கிறாரு. இப்படி தான் அந்த காலத்தில் சர்ஜரி நடந்திருக்கு. அப்படி அனஸ்தீஷியா இல்லை. அனஸ்தீஷியா இல்லாத டைமில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ ஆயுர்வேதாவில் சர்ஜரி நிறைய குறைஞ்சிருச்சு. ஆனோரெக்டல் சர்ஜரி பற்றி தான் பண்ணுறோம். ஃபிஸ்டுலா, பைல்ஸ், ஃபிஷர் இந்த 3 இடத்துக்கு மட்டும் பண்ணுறோம். அதுக்கான சர்ஜன்ஸ் இங்கே நம்மக்கிட்ட இருக்காங்க. ஓகே. இந்த சர்ஜரி எவ்வளோ தூரம் வளர்ந்து ரோபோட்டிக் சர்ஜரியாக மாறி இருக்குங்கிறதுக்காக தான் இந்த தேட்டர் வந்து ஒரு கான்செப்ட் தேட்டர். ஓகே. ஸோ இங்கே ஆரம்பித்தது ஒரு ஆயுர்வேத டாக்டரால் ஆரம்பிக்கப்பட்ட சர்ஜரி. அப்புறம் அது அதுதான் தேட்டர் ஸ்டைல். ஆப்ரேஷன் ரூம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எப்போதுமே. ஆப்ரேஷன் தேட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம். ஏன் தெரியல மேம். இது ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக சொல்கிறேன். ஓகே. அப்போ வந்து தேட்டர் ஸ்டைலில் தான் பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பாருங்களேன், தேட்டர் ஸ்டைலில் தான் இருக்குது. அவங்க என்ன மேம் ஏதோ ஷோ பார்க்குற மாதிரி எல்லாரும் அப்படிதான் ஆரம்பத்தில் பண்ணி கற்றுக்கிட்டு. ஓகே. அந்த மாதிரி தான் சர்ஜரி வந்து இன்றைக்கி வளர்ந்துருக்கு. ஸோ அப்போ ஒரு ஆப்ரேஷன் நடந்தால் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ஓகே. அதை எத்தனை பேர் கற்றுக்குறாங்க பாருங்கள். ஓ, டிக்கெட் போட்டு விற்பாங்க போலயே. சூப்பராக இருக்கு மேம் இந்த இடமே. அண்ட் இங்கே நம்ம பண்ணக்கூடிய சர்ஜரிஸ்ன்றது நீங்கள் சொன்ன மாதிரி ஆயுர்வேதிக் ஆனோரெக்டல். ஓகே. நீங்கள் ஆரம்பத்தில் என்கிட்ட கேட்டீங்க அலோபதி டாக்டர்ஸ்லாம் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காங்களான்னு. அலோபதி டாக்டர்ஸ் எங்கள் பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கும் இங்கே வராங்க. எங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, அவங்க எங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க, அவங்களும் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க. நாங்கள் எடுக்கிறதுலாம் காமன் தான், இட்ஸ் ஓகே. அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த புரிதல் வந்துருச்சு, எடுக்கிறாங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். அதாவது வி கால் இட் அஸ் அன் இன்டகிரேஷன். எதுக்கு ஆயுர்வேதா ஹெல்ப் பண்ணாது, எதுக்கு அலோபதி ஹெல்ப் பண்ணாது, அந்த சமயத்தில் வந்து 2 பேரும் ஜாயிண்டாக ஒர்க் பண்ணுறோம். எங்களுடைய பேஷண்ட்டுக்கு சர்ஜரி தேவைப்படுது. எங்களுடைய பேஷண்ட்டுக்கு சம்டைம்ஸ் எங்ககிட்ட வந்து கன்சீவ் ஆன பேஷண்ட்ஸு ஆன்டிநேட்டல் கேர் பார்த்து இங்கே டெலிவரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எல்லாம் வந்து வி ஒர்க் டுகெதர். சூப்பர். அந்த மாதிரி வி ஹேவ் அ செட். இது பெரிய விஷயம். இது ஒரு ரிலேபிலிட்டியை கிரியேட் பண்ணுதில்ல மேம் அந்த ஃபேக்டர். இப்போ எனக்கு வந்து ஏதாவது ஒன்றுனா நீங்கள் அந்த பக்கம் போடாமல் பண்ணிடுவீங்க அப்படின்ற பயமே வேணாம். அவங்க இல்லை ஆயுர்வேதாக்குள்ளேயே நம்மளை கொண்டு போக மாட்டாங்கன்ற பயம் வேணாம். உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல ஆயுர்வேதா வேணும், எந்த இடத்துல இது வேணும். சூப்பர் மேம். இந்த பிளண்டே ஒரு நல்ல இந்த பிளண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் தான் தன்வந்திராலயால தான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. சூப்பர். என்னுடைய விஷன் எப்படின்னா இன்னொரு நெக்ஸ்ட் 50 இயர்ஸில் நம்ம இருப்போமான்னு தெரியாது. பட் இதை வந்து நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஃப்யூச்சரில் வந்து ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு இன்டகிரேஷனாக தான் போகும். எதுக்கு எது நல்லா இருக்குமோ அதை நோக்கி மக்கள் போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் நேர்மையான ஒரு மருத்துவ தொழிலாகவும் இருக்கும். எனக்கு நான் எல்லாமே சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு நான் ஒரு ஆயுர்வேத டாக்டர் சொல்ல விரும்புகிறேன். நான் ரெஃபர் விரும்புகிறேன். என் பேஷண்ட் நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். நேர்மையாக அந்த மருத்துவத்துறையை
செய்யணும்னு நினைக்கிறேன். சூப்பர். அதனால் அந்த மாதிரி ஒருத்தர் நினைக்க ஆரம்பிக்கும் போது நெக்ஸ்ட் 50 இயர்ஸில் இன்டெகிரேஷன் வில் பி த ஹெல்த் கான்செப்ட். சூப்பர் மேம். ஸோ ஆரோக்கியத்துக்கான விஷயத்த ஆரோக்கியமான வணிகமாகவும் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ரொம்ப பெரிய விஷயம் மேம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இவங்க டாக்டர் ரஞ்சித பிரியா. இவங்க இன்பேஷன்ஸ் பார்த்துக்கிறாங்க, இன்சார்ஜ் இவங்க தான். இப்போ நம்ம கூட இவங்க வந்து சாம்பிள் அந்த ரூம் காமிக். சூப்பர் மேம். எல்லா டாக்டரும் சிரிக்கிறாங்க மேம். அப்படியா? எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கு மேம். நீங்கள் பேசியிருக்கீங்க. அவங்க என்னுடைய மெடிக்கல் டைரக்டர் டாக்டர் கிருத்திகா. அவங்க உங்களுக்கு மேம் எல்லாரும் சிரிக்கிறாங்க மேம். கீழே தெரபிஸ்ட்டும் ரொம்ப பணிவாக இருந்தாங்க. டாக்டர்ஸும் சரி. நிறைய இடங்கள்ல இதுவே பெரிய பிரச்சனையாக இருக்கு மேம். நம்ம காதுப்படையே நம்மளை பயமுறுத்துறது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்கன்னு ஆரம்பிக்கும் போதே நமக்கு போயிடுறது இல்லை. ஸோ அதுலேருந்து இதுவே ஒரு பெரிய ரிலீஃப் தான் இல்லையா மேம்? சூப்பர். தேங்க்யூ. இந்த சிங்கிள் ரூம். ஓகே. அந்த சிங்கிள் ரூமில் உங்களுக்கு ஒரு பேஷண்ட் காட் இருக்கு, பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் காட் இருக்கு. ஓகே. ஒரு ஸ்மால் கிச்சன் அண்ட் அட்டாச்டு பாத்ரூம், டாய்லெட், வார்ட்ரோப். இது கிச்சனுக்கான பர்பஸ் அவங்க ஏதாவது அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. ஓகே. ஆனால் ஃபுட்டெல்லாம் நம்ம இங்கே தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே. மோஸ்ட்லி இந்த கிச்சன் யாரும் யூஸ் பண்ணல. ஏன்னா எல்லாமே நம்ம கிச்சன்லேருந்து ஹாஸ்பிட்டல் கிச்சன். நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னு அதை தான் மேம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எல்லாரும் இது ஏதோ ஃபுட் பிளாக் வீடியோன்னு நினச்சி தான் உள்ளே வந்திருப்பாங்க. ஏன்னா நான் ஓப்பன் பண்ணதே நம்மளோட பிளேட்டாக ஃபுட்டோட தான். ஸோ ஆனால் அங்கேருந்தே நான் சொன்னேன் அந்த சாப்பாட்டிலேயே ஒரு வித்தியாசம். அது வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அமைச்சு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பால்கனிலாம் இருக்கே மேம்? ஆமாம், பால்கனி இருக்கு. பால்கனியில் நின்னீங்கன்னா மவுண்டன் வியூ கிடைக்கும். அடேங்கப்பா. இது என்னமோ ப்ராப்பராக ஒரு ஹாலிடே ரிசார்ட் மாதிரி தான் இருக்குது. இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு கூட்டம் அல்ல போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு மேம். சூப்பர் மேம். ஜென்ரலாக இந்த போஸ்ட் கோவிட் நம்ம லைஃபையே இப்போ ரெண்டாக தான் பிரித்து பேசுகிறோம். ப்ரீ கோவிட், போஸ்ட் கோவிட். இந்த போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் ஆர்கானிக்கான விஷயங்கள் சாப்பிட்ணும், ஆர்கானிக்காக இருக்கணும், மருந்துகளை நம்ப முடியாது, இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் மக்களுக்கு உருவாகிருக்கு அப்படின்னு நம்பப்படுது. நம்மளும் அதை தான் கவனிச்சுக்கிட்டே வரோம். அதில் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான அவேர்னஸும் க்ரியேட் ஆகிருக்கா மேம்? ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட்கான அவேர்னஸ். கோவிடுக்கு அப்புறம் எங்களோட பேஷண்ட் டர்ன் ஓவர் அதிகமாக இருக்குது. ஓகே. இங்கே வந்து தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஓகே. கோவிட் வந்து கற்றுக் கொடுத்த பாடம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடனே கெமிக்கல் ரிலேட்டடாக போகாமல் ஆர்கானிக்காக இருந்தால் நல்லது. ஃபைனலி கோவிட் என்ன சொல்லிச்சு, உங்கள் இம்யூனிட்டி அதிகப்படுத்திக்கோங்க, அவ்வளோதான். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கங்க, நோய்களை எதிர்த்து போராடுறது. ஸோ அந்த பேசிக்காக அந்த இம்யூனிட்டி லெவல்ஸ் அதிகமாகிறதுக்கு எல்லாரும் சாப்பிட்டது வந்து கோவிட் டைமில் ஜிங்க் கோவிட்ங்கிற டேப்லெட் தான். ஸோ விட்டமின் சி அண்ட் ஜிங்க் தான். அது நேச்சுரலாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் தேடுறாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய டர்ன் ஓவர் இருக்குது. ஆயுர்வேத சித்தாவை நோக்கி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நம்ம கீழே பேசும்போது எனக்கு இந்த ஒபிசிட்டி விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். அதுவே எனக்கு ஒரு பெரிய பயம்தான் எப்பயுமே. ஆனால் அதுக்கு நான் உண்மையிலே அதுக்கு எதாவது மெஷர் எடுக்கிறேன்னா இல்லை. ஆனால் பேசிக் மெஷர்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா என்ன சொல்லணும்? நம்ம அந்த காலத்தில் சாப்பிட்ட மாதிரி இப்போ சாப்பிடக்கூடாது. ஓகே. அந்த காலத்தில் வந்து உடல் உழைப்பு இருந்துச்சு, நல்லா சாப்பிடலாம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து உடல் உழைப்பு பண்ணிட்டோம். இப்போ வந்து மன உழைப்பு தான் அதிகமாக இருக்கு. அதனால் வந்து இப்போ மன உழைப்பு கேட்ட சாப்பாடு தான் சாப்பிடணும். உடல் உழைப்பு கேட்ட சாப்பாடு மாதிரி சாப்பிடக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சு காஃபி சாப்பிட்டு 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்டு மத்தியானம் ஃபுல் மீல் சாப்பிட்டு திரும்ப இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஐ திங்க் திஸ் எரா இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் ஃபுட். ஓகே. இப்போ வந்து நம்ம குறைவாக சாப்பிட பழகிக்கணும். மென்டல் ஹெல்த்துக்காக என்னெல்லாம் சாப்பிட்டா ப்ரொமோட் ஆகுமோ அதெல்லாம் வந்து அட்வைஸ் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டா பெட்டர். ஓகே. ஓகே. சூப்பர். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் சாப்பிட்ட சாப்பாட்டில் கூட ஒயிட் ரைஸ்ன்றது ஒரு கம்மியாக தான் இருந்திருக்கும். ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. வந்து அந்த ரைஸ்லேயும் கொஞ்சம் அஷ்டச்சூர்ணம் அந்த மாதிரிலாம் போட்டு. ஆமாம், அது இருந்துச்சு. அப்புறம் வரகு ரைஸ் இருந்துச்சு, திரிகடுக ரைஸ் இருந்துச்சு. திரிகடுக ரைஸ் தான் கார்டியாக் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கான ரைஸ். ஓகே. அதில் வந்து சுக்கு மிளகு திப்பலி வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ் படிய விடாமல், கொலஸ்ட்ரால் வந்து நம்ம பிளட் வெசல்ஸில் ரத்த நாளங்களில் படிய விடாமல் தடுக்கும். திரிகடுக்கு வந்து அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. இது சயின்டிஃபிக்காக ப்ரூவன். திரிகடு எடுத்துகிட்டே இருந்தவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் வந்து அதிகமாகலை. ஓகே. சரி, டெய்லியுமே இந்த கார்டியாக் அவேர்னஸ், ப்ரிவென்டிவ் கார்டியாலஜின்னு நினைக்கிறவங்க திரிகடுகு ரைஸ் திரிகடுகு எடுத்துக்கலாம். சூப்பர். இது செம மேட்ரு. இப்போ நான் உங்களுக்கு வந்து சூட் ரூம் காமிக்கிறேன். ஓகே. இந்த சூட் ரூமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதில் வந்து அட்டாச்டு தெரப்பி ரூம். ஓகே. ஸோ பேஷண்ட் உள்ளே வந்து தாங்கினாங்கன்னா வெளியில் வர வேண்டியது இல்லை.
இங்கேயே தெரப்பியும் முடிச்சிடலாம், இங்கேயே ஃபுட்டு வந்துடும். ஸோ ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கிறவங்க, ரொம்ப ப்ரைவசி வேணும்னு நினைக்கிறவங்க வந்து எல்லாமே இருக்கு. லிவிங் ரூம் அந்த செட்டப்பும் இருக்கு, செட்டப் இருக்கு. இதுலேயும் வந்து நாங்கள் அந்த ஸ்க்ரீன்ஸில் பீகாக் போட்டிருப்போம். மேம் இதெல்லாம் இருந்தால் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்னே தோணாது மேம், ரீல்ஸ் எடுக்கணும்னு தான் மேம் தோணும். அழகாக நிறைய ரீல்ஸ் எடுத்து போட்டால் உண்மையிலே கேட்பாங்க மேம் நீங்கள் எந்த ரிசார்ட்டில் தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடம் வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஓகே, போட்ட ரீல் ஐ திங்க் ஸ்டோரின்னு நினைக்கிறேன், இன்ஸ்டா ஸ்டோரி போட்டாங்க இங்கே ஸ்டே பண்ணிட்டு. ஸோ இங்கேயும் ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணுறது, பீகாக், சூப்பர், ராதாகிருஷ்ணா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் காமாக இருக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உள்ள அட்டாச்டு தெரப்பி ரூம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இது சூட் ரூமோட அட்டாச்டு தெரப்பி ரூம். ஓகே. இந்த தெரப்பி டேபிள் வந்து வுட்ல செஞ்சது. நம்ம அந்த கீழே ரூமை பார்த்து வந்து ஃபைபர் வந்து வுட். யூஸ்வலி இந்த மாதிரி டேபிள் வந்து மெடிசினல் வுட்டில் தான் பண்ணுவாங்க. ஒன்று வந்து கருங்காலி இல்லைன்னா பலா, ஓகே, அதில் பண்ணுறது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஷிரோதாரா வந்து இப்படி தான் ஆயில் பண்ணி ஓப்பன் பண்ணால் ட்ராப்பாக நெத்தியில் கீழே விழுவும். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இன்சோம்னியா, தூக்கம் வராதவங்க, ஹை ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க ரெகுலராக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். உண்மையிலே இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன மேம்? ஏன்னா இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்றது. ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் இப்போ ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ஃபீல்டு அவங்க எது ஒர்க் பண்ணாலும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அதுக்கு ட்ரீட்மெண்ட்டாக என்ன இருக்குது, ப்ரிவென்டிவாக என்ன இருக்குது நம்மக்கிட்ட ஆயுர்வேதா? ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம நிறைய விதமாக டிஃபைன் பண்ணலாம். ஓகே, எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறது வடிவேல் சாரோடைய டைலாக் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா? அது வந்து அதிக ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் பெரிய விஷயமா இருக்கும், அவங்களுக்கு வந்து பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து இந்த சின்ன விஷயமே தாங்கிக்க முடியாமல் ஐ எம் ஹைலி ஸ்ட்ரெஸ்ட். ஐயோ பப்ஜியில் தோத்துட்டேன் அப்படிலாம் ஸ்ட்ரெஸ் ஆகும். சின்ன விஷயம், நான் இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் பார்க்க முடியல அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. அது நம்ம எடுத்துக்கிற விதம் தான். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த குவாலிட்டி ஆஃப் த பர்சன். ஆயுர்வேதர் வந்து பாடி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது ஃபிசியோதெரப்பி கம் ஜிம். ஓகே, நம்ம அப்படி ஹெல்த் ஜிம்னு சொல்லிடலாம். ஜிம்னு சொல்லாமல் இல்லை, ஹெல்த் ஜிம். ஓகே மேம். இப்போ நிறைய இன்டர்நேஷ்னல் பேஷண்ட்ஸ் இங்கே அட்மிட் ஆனாங்கன்னா அவங்க கொஞ்சம் ரொம்ப எக்ஸசைஸ் ஃப்ரீக்காக இருப்பாங்க. அதுக்காக அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ்க்காக அந்த ஜிம் செட்டப். சூப்பர். பட் திஸ் இஸ் ஹேண்டில்டு பை ஃபிசியோதெரபிஸ்ட். ஓகே, நமக்கு 4 ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க. டாக்டர் நாதன், டாக்டர் ஷேக், பியூட்டி போயிருக்காங்க, பேஷண்ட் பார்க்க இருக்காங்க. ஓகே, டயட் சாப்பிட்டேன்னு சொன்னீங்கல்ல, அந்த டயட்டை வந்து கஸ்டமைஸ்டாக பிளான் பண்ணுறது வந்து டாக்டர் கௌரி. சூப்பர் மேம். இவங்க வந்து நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் டாக்டர். அவங்க வந்து ஒரு பேஷண்ட்டுக்கும் ஷீ பிளான்ஸ் த கஸ்டமைஸ்டு டயட். பேஷண்ட் அட்மிட் ஆனோடனே அவங்க போய் பார்த்துட்டு டயட் கொடுத்துருவாங்க, அந்த குக் பண்ணுவாங்க. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ஹேண்ட்லிங் யோகா. யோகா வந்து இப்போ குரூப் செஷன்ஸ் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில், மார்னிங் அண்ட் ஈவினிங். வெளிலேருந்து யாருன்னா வரலாம், பேஷண்ட்ஸும் சேர்ந்து பண்ணலாம். இவங்க பண்ணுறது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கும் பர்சனலைஸ்டு செஷன். ஒரு பேஷண்ட்டுக்கும் காலையில் 6 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஷீ இஸ் ஹேண்ட்லிங் யோகா ஹியர். பெரிய விஷயம். ஸோ ஃபுட்டில் வந்து நீங்கள் அந்த கேலரிஸ் பார்த்து அதை கால்குலேட் பண்ணி சொல்லுவீங்க. எவ்ரி பேஷண்ட்ஸ்க்கும் அவங்களுடைய வைட்டல்ஸ் எல்லாமே செக் பண்ணி, பிபி பேஷண்ட்க்கு ஒரு மாதிரி இருக்கும், கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ், ஒவ்வொரு பேஷண்ட் கண்டிஷன் பொறுத்து அந்த டயக்னோசிஸ் பேஸில் நாங்கள் டயட். சூப்பர். ஸோ யோகாவும் அப்படி தான், எல்லாத்தையும் எல்லாரும் பண்ணணும்னு இல்லை, எல்லாருமே எல்லாமே பண்ணி ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண வைக்க முடியுமோ பண்ணலாம். நம்ம நிறைய மித் பேசிக்கிட்டே இருந்தோம் அங்கங்கே ஒரு இடத்துல. இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ரீல்ஸ், ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய வீடியோ, அதில் வர மித்து, குறிப்பாக இந்த கருங்காலி மாலை போட்டால் நல்லா ஆயிரும், எல்லாருக்கும் வாழ்க்கை சரியாயிரும் அப்படின்ற மாதிரி. இப்போ இங்கே அங்கே ஒரு கருங்காலி மாதிரி, இங்கே ஒரு கருஞ்சீரகம் சாப்பிட்டா அது வந்து பிளட் தின்னர், ஹார்ட் அட்டாக்கே வராது, கொழுப்பை வலிச்சு எடுத்து வெளியில் கொண்டு போயிடும் லிவரில் இருந்து. இதெல்லாம் சொல்லும்போது ஆயுர்வேதிக் டாக்டரா உங்களுக்கு அது எப்படி இருக்குது? அது உண்மையா? கருஞ்சீரகத்துக்கு அப்படி ஒரு வலிமை இருக்கா? கருஞ்சீரகம் வந்து ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாடி வந்து டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது, அவ்வளோதான். அதை விட்டுட்டு அது சாப்பிட்டா எல்லா நோயுமே சரியாயிடும், அது சாப்பிட்டா கொழுப்பெல்லாம் வலிச்சு எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு நானும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் அது வந்து மிஸ்கைடிங் இன்ஃபர்மேஷன் தான். வந்து உங்களுக்கு கொழுப்பெல்லாம் நல்லா கரையணும்னா நீங்கள் நிறைய வாக்கிங் போகணும்,
இந்த கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைட்ஸுக்கெல்லாம் வந்து ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடியது வந்து இந்த கொடும்புளி கொடுக்காப்புளின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கார்சீனியா கம்போஜி, அதுதான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். இப்போ இதை நம்பி நிறைய பேர் டெய்லி இதையே சாப்பிட்டுட்டுலாம் இருக்காங்க. கரிஞ்சீரகம் சாப்பிட்டா டயபெட்டிஸ் சரியாயிடுமா, கரிஞ்சீரகம் சாப்பிட்டா உடம்பு குறைஞ்சிரும், கரிஞ்சீரகம் சாப்பிட்டா ஹேர் க்ரோத் வரும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கலோஞ்சி சீட்ஸ் வாங்குறவங்க வந்து ரொம்ப அதிகமாயிட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து ஹோம் ரெமெடிஸ் தான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இல்லை ஒரு நாள் 2 நாள் நீங்கள் ட்ரை பண்ணணும். பட் உங்களுடைய ப்ராப்ளம்க்கு ஆயுர்வேத டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோடு தான் நீங்கள் அதை சாப்பிடணும். இந்த மேலோட்டமாக ஃப்ளோட்டிங்காக சொல்லிட்டு போகிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஒன்றா எக்ஸாஜரேஷன். ஆயுர்வேதில் எல்லாமே இருக்குது, இந்த சாப்பிட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாஜரேஷனாகவும் இருக்குது, மிஸ்கைடிங்காகவும் இருக்குது. இது ஒரு தவறான உதாரணம் தான். இந்த மாதிரி வரக்கூடாது. எல்லாமே சரியாயிரும்னு சொல்ல வேணாம், பட் அதுக்குன்னு சில குணங்கள் இருக்கு, அதை மட்டும் மென்ஷன் பண்ணா நல்லா இருக்கலாம் அப்படி சொல்லிடலாம் இல்லையா? ஓகே, அப்போ கருங்காலி மாதிரி கருஞ்சீரகமும் முழுசா ஒர்க் ஆகாது. சரி, ஓகே மேம். இப்போ பாதி நேரம் மேம் வர்ற மருத்துவ குறிப்புகளில் எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்கிறதுலே போயிருது மேம். கரெக்ட். ஒருத்தர் வந்து நீங்க உடனே நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க, ஒருத்தர் இல்ல உடனே நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனை. இதுல எது சரி தப்புனே கண்டுபிடிக்க முடியல மேம். ஸோ கரெக்ட். இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வர இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு ஃபில்டர் வச்சா நல்லாயிருக்கும். உண்மைத்தன்மை அறிந்து அதை வெளில வந்தால் நல்லாயிருக்கும். ஃபேக்ட் செக் இல்லை, குறிப்பாக மருத்துவ ரீதியிலான சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு பண்ணுறது நிச்சயமாக. ஏன்னா மெடிசினல் ரிலேட்டடாக சொல்லும்போது கேர்ஃபுல்லாக சொல்லணும், மிஸ்கைட் ஆகிடக்கூடாது. அது மனித உயிர்களோட விளையாடுற மாதிரி தான் அது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் நம்ம கன்வே பண்ணணும். ஸோ தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்ம வெஸ்ட் தாம்பரமில் இப்போ இருக்கோம். வனிதா மேம் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். இவங்க தான் மேம்னுடைய அந்த படைபலம் அப்படி சொல்லலாமா? ரொம்ப யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கான ஒரு டீமாகவே இருக்கீங்களே மேம். நீங்களும் அப்படியே சிரிச்சமாக இருக்கீங்க. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ரொம்ப யங்காக இருக்காங்க. அண்ட் ஈவன் எக்ஸ்பர்ட்ஸ் ஆன் தட் ஃபீல்ட் டாக்டர்ஸாக இருக்கக்கூடியவங்களும் அப்படியே இருக்காங்க. இது பர்பஸ்ஃபுல்லாக அப்படி வச்சுருக்கீங்களா இந்த என்விரான்மெண்ட்டை? எல்லாருமே பை நேச்சர் அந்த மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை அப்படி அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். சூப்பர் சூப்பர். நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருங்க மேம். மீட் டாக்டர் ஸ்ரீமன் நாராயணன். நம்ம நிறைய மென்டல் இல்னஸ் பற்றி பேசணும். ஆமாம் மேம். எல்லா கேஸும் இவர் தான் டீல் பண்ணுறது. ஆயுர்வேதிக் சைக்காட்ரிஸ்ட். ஓகே. இவங்க வந்து டாக்டர் கோதை நாயகி. இவங்களும் போஸ்ட் கிராஜுவேட் இன் ஆயுர்வேதா. இவங்க வந்து பீடியாட்ரிக் கேசஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்க நிறையா அது சம்மந்தமாக சொல்லுவாங்க. டாக்டர் கிருத்திகா அவங்க ஆப்ஸ்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி சைட் பார்த்துக்கிறாங்க. இது இல்லாமல் இன்னொரு டிபார்ட்மெண்ட், அவர் இன்றைக்கி வரல, டாக்டர் அசோக் குமார். அவர் வந்து ஆயுர்வேதிக் சர்ஜரி, நம்ம தேட்டரில் பேசணும் இல்லையா, அந்த சர்ஜரி வந்து ஹேண்டில் பண்ணுறது. டுடே இஸ் இன் ஹைதராபாத், அவரால் ஜாயின் பண்ண முடியல. ஸோ நம்ம உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு? ஆமாம், நம்ம நிறைய கேட்டோம்ல மேம், இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கா, அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கா, இந்த நோய் குணமாமா, அந்த பார்த்தா இப்போ இது ஒரு ஓவரால் எல்லாத்துக்குமான ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி ஆயுர்வேதாவை இன்றைக்கி தான் அதை நான் முதல் முறையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். நீங்கள் இப்போ கைனகாலஜிஸ்ட்னு அவங்க சொன்னோடனே எனக்கு அங்கேருந்து தான் கேள்வி ஆரம்பமாகுது. அப்படி ஒரு ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்லேயே நம்மளால் ஒரு கம்ப்ளீட் மகப்பேறு பண்ணிட முடியுமா? அதில் என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, அந்த விஷயங்களை மேம் சொன்னாங்களா? கண்டிப்பா சார். இப்போ ஏன்னா இப்பத்தைய காலகட்டத்தில் மட்டும் டெலிவரி நடக்கல, மகப்பேறுன்றது முன்னாடியிலேருந்தே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆயுர்வேதா வந்து ஆல்மோஸ்ட் 5000 இயர்ஸ் பேக்லேருந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால எல்லா விதமான ப்ரொசீஜர்ஸும் வந்து ஆயுர்வேதால சொல்லியிருக்காங்க. பட் இப்பத்தைய காலகட்டத்தில் இருக்கிற டாக்டர்ஸ் இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், நம்ம ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், பாக்கி எல்லாமே வந்து இப்போ கரண்ட்லி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து டெலிவரின்றது ஆயுர்வேத டாக்டர் பண்ண முடியுமான்றது மட்டும் கிடையாது. அது மட்டும் கிடையாது. பட் அதுக்கு முந்தையமான கேர், அதாவது ஆன்டிநேட்டல் கேராக இருக்கட்டும், போஸ்ட் நேட்டல் கேராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆயுர்வேதால பக்காவாக சொல்லியிருக்காங்க. ஈவன் டெலிவரி ப்ராசஸஸும் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்க வேண்டிய ப்ரீ கன்செப்ஷனல் கேர்லேருந்து ஆரம்பிச்சு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பெருசாகிற வரைக்கும் என்னென்னலாம் கேர், மதர் ஆஸ் வெல் அஸ் சைல்ட் ரெண்டுத்துக்கும் என்னென்ன கேர் வேணுமோ எல்லாமே ஆயுர்வேதத்தில் இருக்கு. ஓகே, ஆனால் இப்போ நான் எதுக்காக நான் இதை எடுத்துக்கணும்? இப்போ நான் ஒரு அலோபதிக்கு போய் எடுக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியம்? ஏன்னா அதில் டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த 10 மாதத்துக்கும் அவங்க ரெகுலராக எவ்ரி மந்த் செக்அப் வச்சு அது ஒரு பேக்கேஜாக இப்போ எல்லா இடத்துலையுமே பண்ணேன். நான் அதை பிரேக் பண்ணி இங்கே வந்துட்டு அகைன் டெலிவரிக்கு மட்டும் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி அங்கேருந்து போஸ்ட் டெலிவரி இங்கே வந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவ்வளோ ஏன் முக்கியத்துவம்னு கேட்குறேன். ஆயுர்வேதாவில் அதை பண்ணுறதுக்கான முக்கியத்துவம்
பேசிக்கலி ஆயுர்வேதிக் கேர்ல இதை வந்து பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கர்ப்பிணி பரிச்சரியான்னு சொல்லுவாங்க. இந்த கர்ப்பிணி பரிச்சரியாவோட மெயின் எய்ம் என்னன்னா ப்ராப்பர் டெலிவரி அண்ட் ஹெல்தி ப்ராஜினி. ஹெல்தி ப்ராஜினியோட சேர்த்து வெரி இன்டெலிஜென்ட் ப்ராஜினியா தான் ஆக்சுவலா டார்கெட் பண்றாங்க. நம்ம டெக்ஸ்ட்ல கிளாசிக்கல் டெக்ஸ்ட்ல சொல்லியிருக்கிறதே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு புத்தி கூர்மை உள்ள ஒரு இம்யூனிட்டி நிறைய இருக்கிற ஒரு ஹெல்தியான சைல்டு வேணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ மாடர்ன் ஆன்டிநேட்டல் கேருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா ஒரு ஹெல்தியான ப்ராஜினியா அவங்களும் கொடுப்பாங்க. பட் இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா டார்கெட்டடா தே ஹேவ் டோல்ட் ஒரு புத்தி கூர்மை உள்ள ஒரு வெரி இன்டெலிஜென்ட் ப்ராஜினி. அதுக்காக தான் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த கர்ப்பிணி பரிச்சரியான்றதுலே. ஓகே, நம்ம கேள்விப்படுறதில்ல டேட்டா எப்படின்னு தெரியல. நான் கேள்விப்படுறதில்ல ஒரு 10ல் 6 பேர் 7 குழந்தைகளுக்காவது உடனே பிறந்தோன்னு இன்குபேட்டரில் வைக்கணும், அடுத்து ஒரு வாரம் ஐசியூவில் வைக்கணும், அவங்களுக்கு இது கம்மியாக இருக்குது அது கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு பயத்துக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க நம்மளை. அந்த ஒரு வாரம் நம்ம அந்த டைமில் நமக்கு அந்த குழந்தைக்காக என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படின்னு வேற தோண ஆரம்பிக்கும். இதை நம்மளால தடுக்க முடியுமா இந்த ஆயுர்வேதா ப்ரீ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதன் மூலமா? குழந்தை பிறக்கும் போதே அந்த எதிர்ப்பு சக்தியோ அவங்க சொல்ற இது கம்மியா இருக்கு அது கம்மியா இல்லை ப்ரீ மெச்சூர் பேபியை உருவாகிறதோ இதெல்லாம் ஏதாவது தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா தடுக்க முடியும் அப்படின்றது வந்து நம்மளால சொல்ல முடியாது. பிகாஸ் ஒருத்தங்களுடைய பாடி கான்ஸ்டிடியூஷனை பொறுத்து அது. பட் இதெல்லாம் மெஜாரிட்டி வைஸ் நம்ம கண்டிப்பா பண்ண முடியும். இஃப் சப்போஸ் தே ஆர் டேக்கிங் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் சின்ஸ் ஸ்டார்டிங் அப்படின்ற பட்சத்துல கரெக்டா நம்ம சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னா மெஜாரிட்டி வைஸ் இவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தடுக்கிறது. குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை அதுல குறிப்பா அந்த ஹெரிடிட்ரியா, இப்போ எனக்கு வீசிங் இருக்கு, எங்க அம்மாவுக்கு வீசிங் இருக்கு, அவங்களோட ஃபேமிலி எல்லாருக்கும் இருக்கு. இப்படி இருக்க பட்சத்துல குழந்தைக்கும் நாளைக்கு வீசிங் வந்துச்சுன்னா இப்போ நான் ரெகுலராக அலோபதி எடுத்துக்கிட்டே இருக்கேன், அதோட சைடு எஃபெக்ட்ஸையும் ஸ்டீராய்டு எடுத்துக்கிறதோட சைடு எஃபெக்ட்ஸையும் இது பண்ணுறேன். அப்போ இது மாதிரி இருக்க பிரச்சனைகள் வரும்போது எல்லாருக்குமே டக்குன்னு பேனிக் ஆகுறாங்க. அப்போ ஆல்டர்னேட் மெடிசன் ஏதாவது இருந்து இதை சரி பண்ணிட முடியுமா, அவன் வளர்றதுக்குள்ளே அதை நிறுத்திட முடியுமா அப்படின்னு ஆஸ்மா வீசிங் இந்த மாதிரியான மற்ற நோய்களையும் சேர்த்து இதுக்கு நம்மள்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கு ஆயுர்வேதாவில். என்ன பண்ணணும், அவங்க எவ்வளோ நாளில் அதை நம்மளால் சரி பண்ண முடியும்? கண்டிப்பாக சார். ஏன்னா நாள்பட்ட சளி மூச்சு தொந்தரவெல்லாம் வந்து ஆயுர்வேதாவில் நல்ல பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. சின்னவங்களுக்குன்னு மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே இந்த சுவாசம் சம்மந்தப்பட்ட நோயின்னு கேட்குறீங்க இல்லையா, அது ஹெரிடிட்டியாக வர டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. கம்ப்ளீட் க்யூர் இருக்கானா ஹெரிடிட்டி அது எந்த லெவலில் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம க்யூர் பார்க்குறோம். அதில் பட் அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பா. வித்அவுட் எனி சைடு எஃபெக்ட்டும் இருக்காது, அது அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமும் இருக்காது. அதில் ப்ராப்ளமே வராமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அது குழந்தைகளுக்கு இப்போ நம்ம அட்வைசபிள் டு டேக் ஆயுர்வேதா. ஷூர். இந்த மருந்தெல்லாம் எடுக்கிறப்ப இப்போ மேம் சொன்னாங்க அது குழந்தைங்களுக்கு மருந்தா அது எப்படி இருக்கும், ஃப்ளேவர்ஸா இதுவா அப்படி இப்போ நிறைய வந்துருச்சுங்க சார். பேலட்டபிள் மெடிசின்ஸும் வந்துருச்சு. முன்னாடி கிளாசிக்கலாக கொடுக்கும்போது தான் கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ பசங்க சாப்பிட்றதுக்கு உகந்த மாதிரி டேஸ்டியாகவும் மெடிசின்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. சார் ரொம்ப முக்கியமான நம்பர் சார் நீங்கள், ஏன்னா நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி மட்டுமே பார்க்குறவங்களே ஸ்ட்ரெஸ் ஆகுற அளவு அவ்வளோ நேரம் பேசியிருக்கோம் சார். எப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸுக்கெலாம் உங்கள்கிட்ட வராங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான ரிலீஃப் கிடைச்சி போகிறாங்க, அப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்க, நல்ல வேளை நான் ஆயுர்வேதிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்ன பேஷண்ட்ஸ் இருக்காங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பொதுவாக மனநலம் இதுக்கு எதுக்கு ஆயுர்வேதத்துக்கு வராங்கன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து அலோபதிக் மெடிசின்ஸ் எடுத்தால் டிபெண்டன்சி வந்துடும், ரொம்ப நாள் சாப்பிடணும், அது வேண்டாம். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீனேஜில் இருப்பாங்க, சரி இப்போ நான் மெடிசின் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ நான் வந்து ஒரு மேரேஜ் ஏஜ் வரும்போது நான் இது சாப்பிட்டேன்னா இது வந்து என்னுடைய மேரேஜ் லைஃப் அஃபெக்ட் பண்ணுமோன்ற ஒரு பயத்தில் வராங்க. அந்த மாதிரி பீப்புள் தான் இங்கே மோஸ்ட்டாக வராங்க. ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது, எனக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அது நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபஷனாக அதை எடுத்து பண்ணும்போது நம்ம அதை லைக் பண்ணி பண்ணும்போது நமக்கு அது ஸ்ட்ரெஸ் தெரியாது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து என்ன சொல்லுது ஒரு டவுன்வர்ட் கர்வ்னு ஒன்று இருக்கும். எல்லாருக்குமே ஒரு அப்வர்ட் கர்வ் டவுன்வர்ட் கர்வ்னு இருக்கும். நம்ம எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் இருக்க அப்ஸை தான் நம்ம பார்ப்போம், டவுன் வந்து நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு சில பேர் அது டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன் வரும்போது ரொம்ப அது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அந்த அக்செப்டன்ஸ் இருக்காது. அந்த அக்செப்டன்ஸ் இல்லாதவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு திணறுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது. ஸ்ட்ரெஸ் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸாக வரலாம், ஒரு சில பேருக்கு ஹெல்த்தே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். எனக்கு ஏதாச்சும் இப்போ நீங்கள் சொன்னீங்க முன்னாடி இந்த பாரம்பரியமாக வந்தது, இப்போ ஒருத்தருக்கு டயபிட்டிஸ் இருக்குது, ஒரு அப்பாவுக்கு இருக்குது, அப்புறம் பையனுக்கு இருக்குது,
அப்படின்னா அந்த பையன் வந்து இன்னும் ஆங்ஷியஸ் ஆகிடுவார். இது வந்து என்னோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்துருமோன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், இன்னும் நிறையா ஒரு ஆங்ஸைட்டியில் எதனா ஒரு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு தப்பான ஒரு இதில் தான் போய் முடியும். மேபி ஓவர் மெடிக்கேஷன் பண்ணலாம், இல்லை வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு அது காம்ப்ளிகேஷன் ஆகலாம். அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் புதுசாக இருக்குது. எக்ஸாம்ன்றது நம்மளாம் எழுதியிருக்கோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு காம்படிஷன் வந்துருச்சு. நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போக முடியும்னு சொல்லிடுச்சு. இப்போ நம்மளுடைய இந்த எக்ஸாம்ன்றது வந்து நம்மளோட அறிவுத்திறனை இது பண்ணுறது போயிட்டு நம்மளுடைய படிப்பை தீர்மானிக்கிறது இந்த எக்ஸாம் ஆகும்போது பெற்றோருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது, படிக்கிற பசங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம பாரம்பரிய முறையில் பார்த்திங்கன்னா யோகா, பிராணாயாமம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து தீபாவளிக்கு தான் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். அப்போ தான் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். அந்த எண்ணெய் குளியலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் டீஸ்ட்ரெஸ்ஸிங். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாஸ்லாம் வந்துருச்சு. இப்போ கார்ப்பரேட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீஸ்ட்ரெஸ் ஆனால் வீக்கெண்ட்ஸில் போய்ட்டு எங்கேயா போய் ஸ்பாவில் போய் மசாஜ்லாம் எடுப்பாங்க. அந்த மசில் டென்ஷன் ரிலீவ் ஆகும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் நல்லா கம்மியாகுது. அதே மாதிரி நிறைய சினிமாஸ்லாம் பார்த்துருப்பீங்க. மென்டல் ஹெல்த்தே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் தான் வந்து நிறைய பேருக்கு தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த நம்ம சேது படத்தில் வந்து நம்ம விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் ஹெட் இன்ஜுரி ஆகி ரொம்ப ஒரு மாதிரி கோமாவில் போயிடுவார். ஆமாம், கண்டிப்பாக அப்படி தான் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பப்ளிக் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புல கார்டிசால்னு சொல்லி ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அது வந்து எப்போனா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அதுக்கு வந்து சுரக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு பாம்பு வந்துருச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அமைதியாக இருக்க மாட்டீங்க, எப்படி ஓடணுன்னு தான் பார்ப்பீங்க. அந்த சமயத்தில் உங்களோட உடம்புல கார்டிசால் லெவல் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்டாக இருக்க பசங்க பார்த்தீங்கன்னா இயல்பாகவே கார்டிசால் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி டீஸ்ட்ரெஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட், இந்த சிரோதாரா சொன்ன ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த நெத்தி பொட்டு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர்மம் இருக்குது, ஸ்ருங்காட்டக மர்மம்னு சொல்லுவோம். இந்த ஆயில் கான்ஸ்டன்டாக ட்ரிப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ட்ரிகர் பாயிண்ட்டை வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது இது நேச்சுரலாக அதை டீஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த கார்டிசால் லெவல் வந்து நார்மல் லெவல்ஸ்க்கு கொண்டு வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரிவென்டிவ் சைக்காலஜின்னு சொல்லுவோம், ப்ரிவென்டிவ் மென்டல் ஹெல்த்னு சொல்லுவோம். இப்போ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஆயுர்வேதத்துக்கு வந்து மென்டல் ஹெல்த்னா ப்ரிவென்ஷன் தான். இப்போ மேடமும் வந்து சொல்லியிருக்காங்க ப்ரிவென்ஷன். நம்ம ஒரு நோய் வந்து ஃபுல் ப்ளோன் கண்டிஷன் வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் அது வரத்துக்கு முன்னாடியே ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுதான் வந்து எங்களை வந்து யூனிக்காக காமிக்குது. ஸோ தாக்கத்திற்கு பிறகான மருந்து இல்லை, அந்த மருந்து அந்த தாக்கத்தையே ஏற்பட விடாமல் கூட பண்ணக்கூடும். கண்டிப்பாக அது அவங்கவுங்களுடைய ரெசிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கு. கண்டிப்பாக ஜென்ரலாக இப்போ இந்த ஜென்ரேஷன் ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ரொம்ப அடிப்படையான முக்கியத்துவமான காரணம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அதை நம்மளால பூஸ்ட் பண்ண முடியும். ஸ்வர்ண பிராசனம்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது சார். எல்லா புஷ்ய நட்சத்திரத்துக்கும் அந்த ஸ்வர்ணம் கலந்த ஒரு மருந்து. அதை வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே கிளாசிக்கலாக சொன்னால் ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்து கொடுத்தா இம்யூன் பூஸ்ட், அது இம்யூனோ மாடுலேட்டர்னு சொல்லுவாங்க. எப்படி மாடர்னில் வேக்சின் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஆயுர்வேதாவில் ஸ்வர்ண பிராசனம்ங்கிறது ஒரு இம்யூனோ மாடுலேட்டர். அதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா குழந்தையோட இன்டெலிஜென்ஸ்லேருந்து, பசியிலேருந்து, வயிற்று உபாதைகள், இது எல்லாத்தையுமே இன்டெலிஜென்ஸை பூஸ்ட் பண்ணும், அப்புறம் மெமரி பவரை பூஸ்ட் பண்ணும், டைஜஸ்டிவ் பவரை இன்க்ரீஸ் பண்ணும், மற்ற டிசீஸ் வராமல் பாதுகாக்கும். எப்படி வேக்சினை விட உகந்ததுன்னு சொல்லலாம் ஸ்வர்ண பிராசனத்தை. 25-30 வயசுலலாம் இப்போ நிறைய பேருக்கு சுகர் வருது, போயிட்டே இருக்குது. இந்த லெவலை உங்களால் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷ் மெடிசனில். ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆயுர்வேதாவில். நான் இது கேள்விப்பட்டதுலேருந்து. ஸோ அதுக்கான ப்ராசஸ் இருக்கா, எப்படி அது? சுகர் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கண்ட்ரோலபிள் டிசீஸ் தான். ரிவர்ஸ் எப்படின்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஆயுர்வேதிக் மெடிசன் எடுத்து அலோபதி நிறுத்திட்டு ஆயுர்வேதிக் மெடிசன் எடுத்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2 இயர்ஸாக நார்மல் லெவல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் ஆகும். ஓகே. அது வந்து சுகர் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேஷண்ட் கையில் தான் இருக்குது, எதுவுமே டாக்டர் கையில் இல்லை. டயபெட்டாலஜிஸ்ட்னு போர்டு போட்டு உட்காந்தாலும் சரி, ஆயுர்வேதிக் டயபெட்டாலஜிஸ்ட்னு போர்டு போட்டு உட்காந்தாலும் சரி,
சுகர் பொறுத்த வரைக்கும் மெடிசன் வந்து 4ஆவதாக தான் ஆக்ட் பண்ணும். ஆகாரம் விகாரம் ஔஷதம்னு சொல்லுவோம். ஔஷதம் மருந்துங்கிற கேட்டகரி வந்து கடைசியாக தான் தள்ளுது ஆயுர்வேதம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய டயட், இந்த டயட் ஃபாலோ பண்ணலாமா, இதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடக்கூடாதா, அந்த மாதிரிலாம் ரொம்ப யோசிக்கவே கூடாது. சுகர் பொறுத்த வரைக்கும் மனசுல வந்து போர்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற வேர்டை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போதும். 4 இட்லியா 2.5 ஆக்கிடலாம், 3 தோசையா 2 தோசை ஆக்கிடலாம், 2வது கரண்டி சாதம் வேணாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் போர்ஷன் மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டே வந்தால் போதும். பெரிய டயட் சார்ட்லாம் போட்டு நான் இன்னிலேருந்து கார்போஹைட்ரேட் நிறுத்துறேன் அப்படிலாம் போட்டிங்கன்னா ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ண முடியும், 11ஆவது நாள் ஃபாலோ பண்ண முடியவே முடியாது யாராலையுமே, எந்த ஹியூமன் பீயிங்காலுமே. அதனால் நீங்கள் ரொட்டீனாக சாப்பிட்டுட்டு போர்ஷன் மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு வரணும். இதுதான் நீங்கள் டயட்டில் பட வேண்டிய ஒரு விஷயம். விகாரம் அப்படிங்கிறது உங்களோட ஆக்டிவிட்டீஸ். கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் போகணும். வாக்கிங் போகாமல் எந்த சுகருக்குமே நான் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் மருந்து கொடுத்தாலும் குறையவே குறையாது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக அந்த இன்சுலின் செக்ரேஷனுக்கு தேவையாக இருக்குது. அவங்க நம்ம வந்து நடக்க வச்சே ஆகணும். வாக்கிங் வந்து மஸ்ட்டு. 3வது வந்து கண்டிப்பாக அவங்க நைட்டு தூங்கணும். நல்லா போர்ஷன் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க, நல்லா நடப்பாங்க, மருந்து ஒழுங்காக சாப்பிடுவாங்க, சுகர் குறையாது. அவங்களுக்கு வந்து ஒரு லேக் ஆஃப் ஸ்லீப் இருந்திருக்கும். அந்த 8 hours கண்டிப்பாக அவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா இந்த டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அவங்க சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகிடும். 4வது தான் மெடிசின்ஸ். இந்த 3மே ஃபாலோ பண்ணி ஒரு 2 years நல்லா கண்ட்ரோலாக வச்சுட்டாங்கன்னா 4வது மெடிசின்ஸ் தேவையில்லை. இன்சுலின் லெவலுக்கு போகாமையே தடுத்துட முடியும். எல்லாருமே நீங்கள் பேசுகிறதுல எனக்கு மோர் தேன் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் மருந்து அதெல்லாம் தாண்டி ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறீங்க. இது நடந்துடும், இதை பண்ணால் இது நடந்துடும், அது ரொம்ப ஈஸி டு டூ அப்படின்ற அந்த ஈஸினஸ்ஸை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இது ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் நீங்கள் இதுவரை நீங்கள் சொன்ன எல்லா இடத்துலையுமே, ஈவன் இந்த என்விரான்மெண்ட், ஆம்பியன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய மக்கள், அவங்க பழகுற விதம், நீங்கள் கொடுக்குற சாப்பாடு, எதையுமே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் சொல்கிறது இல்லை, டாக்டராக ரொம்ப இறுக்கமாக உட்காந்துட்டேன் அப்படின்னும் இல்லை. ஸோ இது ஒரு மாதிரி எல்லா விதத்துலேயும் மனசுக்கு நிறைவான ஒரு இடமா நிச்சயமாக தன்வந்திராலயா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவர்களையும் இருக்குது. நீங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். தன்வந்திராலயா ஆயுர்வேத ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் டாக்டர் வனிதா மேம்னுடைய விஷன் என்ன? இன்டகிரேட்டிவ் ஹெல்த் செட்டப். இது எல்லாரையும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். ஓகே, அதாவது ஒன்றிணைந்த மருத்துவ கட்டமைப்பு, யோகா, ஒன்றிணைந்த ஒரு ஹெல்த் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். சூப்பர் மேம். எது இதுலலாம் ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இருக்கோ அதெல்லாம் ரொம்ப ஜென்யூனாகவும் இருக்கும், அது அப்படி சக்சீடும் ஆகும் அந்த மாடல். ஏன்னா நான் தான் அப்படிங்கிறதே அங்கே இருக்காது. என்கிட்ட என்ன பெஸ்ட்டோ அது என்கிட்ட இருந்தோம், இன்னொருத்தவங்கள்ட்ட என்ன பெஸ்ட்டோ அது இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்தோம். இதுதான் உங்களுடைய ஐடியா நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா இன்டெகிரேஷன் அதை பற்றி பேசினாவே ஒரு எல்லாருக்கும் ஒரு ஃபியர். ஐயோ நீங்கள் அலோபதி ப்ரிஸ்கிரைப் பண்ண போகிறீங்களா? நான் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, நான் ஆயுர்வேத பட்டவேன். என் கூட இணைந்து ஒரு அலோபதி மருத்துவர் பணி செஞ்சாங்க அப்படின்னா என்னால் இது முடியல சார், இது உங்களுடைய கேஸை நான் ரெஃபர் பண்ணலாம். அவரும் இதுக்கு அலோபதி வேண்டாம் மேடம், நீங்கள் ஆயுர்வேதா எழுதுங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பிரிட்ஜிங் இருந்துச்சுன்னா 100% அதோடைய பயன் வந்து பொதுமக்களுக்கு போய் சேரும் இல்லையா? அந்த ஹெல்த்தில் வந்து நிறைய ஏமாற்றங்கள் அடைகிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஆதங்கம். நிறைய பர்சனலாகவும் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எந்தெந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது. அதெல்லாம் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் ஜென்யூன் ஹெல்த் பேக்கேஜ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு போய் சேரணும். சூப்பர் மேம். இது அந்த சைடில் சொன்னீங்கல்ல, என்னோட பெர்ஸ்பெக்டிவில் பேஷண்ட் சைடில் இதை எடுத்துகிட்டு திருப்பி அதுக்கு போனால் திட்டுவாங்களோ, இல்லை அலோபதியே எடுத்துக்கிட்டு இருந்து அது நடக்கலன்னு இங்கே வரும்போது இது ரொம்ப டூ லேட்னு சொல்லிடுவாங்களோ, இப்படி ஒரு பயம் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இதை மெயின் ட்ரீட்மெண்ட்டாக எடுக்க முடியுமா அப்படின்ற பயமே. இதில் நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டா அப்போவே சொன்னேன்ல அலோபதி போகணும், இப்படி யாராவது பேசிடுவாங்களோன்ற பயம், அதை உடச்சிருவீங்க இல்லையா? இப்படி இன்டகிரேட்டடாக போகும்போது அது ஈஸியாக உடஞ்சிரும். நீங்கள் முடியாதுங்கிறத சொல்கிறது உங்களால் முடியுன்றதே ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் தான். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டூர் கன்சல்டன்சி அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கான்வர்சேஷன். இந்த கான்வர்சேஷன் நிறைய கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுற ஒரு கான்வர்சேஷன். எல்லா நோய்களுக்குமான அடிப்படை மருந்து நம்பிக்கை தான் நம்புகிறேன்னா அது கீழே அந்த தன்வந்திராலயாவினுடைய முதல்ல இருக்கக்கூடிய தன்வந்திர பவன்லேருந்து ஆரம்பித்து இங்கே நம்ம பேசிட்டு வந்த விஷயங்கள் எல்லாமே அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸை இந்த இடத்துல கட்டமைச்சிருக்கிறதுக்கு நன்றி மேம், வாழ்த்துக்கள் மேம் ஃப்ரம் என்டையர் பிளாக் ஷிப் ஃபேமிலி. அண்ட் ஆயுர்வேதா ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி, ஏன்னா இப்போ எல்லாம் பசங்கள்லாம் கரெக்டாக கோர்ஸ் சூஸ் பண்ணுற டைம் கீழே ஒன்று ஆரம்பித்தோம். நீங்கள் சொன்னீங்க எம்பிபிஎஸ் கிடைக்கல ஆயுர்வேதாவுக்கு வந்தேன்னு, அதுதான் ரொம்ப நல்லதாக அமைஞ்சிருக்கு நமக்கு.
இன்றைக்கி எம்பிபிஎஸ் கிடைக்கிறோன்னா தான் வரணுமா, இல்லை இதையே பெர்சியூ பண்ணணும் கெரியராக நினைக்கிறவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெருசாக போகுதுன்றத சொல்லுங்கள். கேரியர் ஓரியன்டாக இது ஒரு நல்ல கொஷின். ஏன்னா எல்லாராலையும் இந்த மாதிரி கொண்டு வந்துட முடியுமா, எல்லாராலையும் இதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் இருக்குது. எங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸ் கூட இதை கேட்பாங்க, உங்கள் மாதிரி வந்துட முடியுமா மேடம் அப்படிலாம் கேட்பாங்க. எனி ப்ரொஃபஷன் நான் என்னுடைய அப்சர்வேஷனில் நான் சொல்கிறது வந்து, எனக்கும் பிகினிங்கில் ஃபஸ்ட்டு 7 இயர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு இந்த ஆயுர்வேதிக் ப்ராக்டிஸ். அப்புறம் தான் இட் ஸ்டார்டட் வித் மூவ். இப்போ இருக்கிற போஸ்ட் கோவிட் அண்ட் இப்போ இருக்கிற சப்போர்ட் ஃப்ரம் கவர்மெண்ட்டில் வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து க்ரோத் அன்ஸ்டாப்பபிளாக தான் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி இன் எனி ப்ரொஃபஷன் அவங்கவுங்களுடைய ஓன் ஸ்கில், அந்த டிட்டர்மினேஷன், அந்த பர்சீவரன்ஸ் தான் பேசும். என்னால் இதை முடியும், நான் இதை பண்ணிவிடுவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இறங்கி டிட்டர்மிண்டாக செய்கிறவங்களால மட்டும் தான் சாதிக்க முடியும். அது ஆயுர்வேத துறைன்னு கிடையாது இல்லையா, அது எல்லா துறையிலையுமே ஒரு தாரக மந்திரம் தான் இந்த துறையிலையும் வேணும். இப்போ தைரியமாக எம்பிபிஎஸ் இல்லாமல் டைரெக்டாகவே நீங்கள் ஆயுர்வேதா சூஸ் பண்ணலாம். இனிமேல் அதுதான் நடக்க போகுது. ஏன்னா அலோபதி அப்படிங்கிறது ஒரு எமர்ஜென்சிஸ் சர்ஜரிஸ்க்கு மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. பாக்கி எல்லாமே வந்து இந்த ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி இந்த சைடு தான் பேஷண்ட்ஸ் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த எமர்ஜென்சி சர்ஜரிஸில் வந்து ஒரு 15% தான். பாக்கி 85% வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தான் பூமிங்காக இருக்கிறதுனால இந்த துறை வந்து இப்போ இன்றைய காலகட்டத்துக்கு சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஆயுர்வேதா இண்டஸ்ட்ரியோடைய க்ரோத்தோட கிராஃப் வந்து இருக்க மேலே போயிட்டே தான் இருக்குது. அதில் இந்தியா வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டில் நம்பர் 2ஆகவும் இருக்குது. நீங்கள் கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா சவன்பிராஷ்னு ஒரு ப்ராடக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து நெல்லிக்காயில் செய்கிற லேக்கியம். அதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ டிமாண்ட் இருந்தது. அதனால நெல்லிக்காய்க்கே அவ்வளோ டிமாண்ட் இருந்தது. ஸோ ஃப்யூச்சர் வந்து இட்ஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், இம்யூனிட்டி தேவையான ஒரு லைஃப், அந்த மாதிரி தான் போக போகுது. அப்படிங்கிறதுனால ஆயுர்வேதாவே டைரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். ஆயுர்வேதா செய்கிறதுக்கும் நீட் எழுதணும். ஓகே, இது நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இல்லாமல் கடைசி நிமிஷத்தில் சீட் கிடைக்குமான்னு கேட்பாங்க. இல்லை நீங்கள் நீட்டே அப்பியர் ஆகலைன்னு சொல்லும்போது டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. இந்த ஆயுர்வேதாவுடைய பிஏஎம்எஸ் கோர்ஸ் சேர்கிறதுக்கு நீட்டை படிச்சு அப்பியர் ஆகிட்டு தான் சேர முடியும். சூப்பர். ஸோ அவங்கவுங்களுடைய கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வைஸ் டிசிஷன் அவங்க எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க மேம். ரொம்ப நன்றி மேம். ஸோ மருத்துவம் அப்படின்னாவே ஒரு பயமுறுத்தக்கூடிய விஷயம், இல்லை ஒரு ஆபத்தை நோக்கி நம்மளை தள்ளக்கூடிய விஷயம் அப்படின்னு மாறிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அது இது மாதிரி ஒரு மொட்டை மாடியில் ஜாலியாக உட்காந்து காற்று வாங்கிட்டு அமைதியாக பேசக்கூடிய ஒரு விஷயம், ரம்யமான விஷயமாக அதை மாற்ற முடியுன்றது தான் நான் கீழேருந்து மேலே வரலையும் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அநேகமாக அந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்களும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுவாங்க நம்புவோம். நிறைய விஷயங்களில் தன்வந்திராலயா ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்களில் உங்களுடைய காலை பதிக்கணும், பறந்து விரிஞ்சு தமிழக மக்கள் அத்தனை பேருக்கும் உதவக்கூடிய ஒரு இடமா நிச்சயமாக தன்வந்திராலயா உருவாகணும். தமிழகம் இந்தியா மட்டும் இல்லாமல் அவுட் ஆஃப் இந்தியாவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு பிளான்ஸ். சூப்பர் மேம், சூப்பர் மேம். ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது நிச்சயமாக நான் எல்லாமே ரெடியாக இருக்கேன் மேம். பாஸ்போர்ட்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த நாடுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உடனே விசா எடுத்துருவேன் மேம். கூடிய சீக்கிரம் சொல்கிறோம். ஆமாம், டே எல்லார்ட்டும் இருக்குல்லடா. ஓகே, நம்ம ஓப்பனிங்கே போயிடுவோம் மேம். நம்ம ஓப்பனிங்க்கு போயிட்டு அங்கே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்னு இல்லாமல் அப்படியே அந்த ஊரையும் சுற்றி பார்த்துக்கிட்டு பட் நிச்சயமா மேம் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்து இன்னும், ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சாதனை பெண்மணியாக பெரிய இடத்துக்கு போகணும்னு சொல்லி சிகரம் தொட வாழ்த்துக்களோடு பிளாக் ஷீப் டீம் அண்ட் ஆர்ஜே விக்னேஷ். தேங்க்யூ.